டைரக்டர் ஆகுறதுதான் உங்க கனவா? அப்போ ஈரோட்ல ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கிற ஈரோடு இன்டர்நேஷனல் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்டு உங்க ஷார்ட் பிலிம் மூலமா நேரடி சினிமா வாய்ப்பு பெறுங்க. பெஸ்ட் ஷார்ட் பிலிம்க்கு ₹1,00,000 கேஷ் ரிவார்டு இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண இப்பவே கால் பண்ணுங்க. தமிழ்ல படிச்சு என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய டைரக்ட் எஸ்ஐ பிற்காலத்தில் எஸ்பி வரைக்கும் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு தெரியும். அந்த பதவியை பறிச்ச அநியாய அக்கிரமத்தை செஞ்ச ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்றேன். இதுக்கு சேகர் பாபு ஏன் வலிக்கணும்? இவர் எழுந்து அப்பதான் சொல்றாரு முந்திரி கோட்டை மாதிரி நீ பேசுற அப்படிங்கிறது வாக்குவாதம் நீளுது. நான் எனக்கு மைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே உதயகுமார் எழுந்து சொல்றாரு வேல்முருகன் பேச்சை அவை குறிப்பில் நீக்கணும்ன்றார். என்னால என்ன பேச விடணும் அப்படின்ட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் கெஞ்சறேன், கதறேன். ஸ்பீக்கர் எனக்கு அனுமதியே தரல. அப்புறம் மரபு பிரகாரம் நான் எழுந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி போய் அப்போ அவர் என்ன பார்த்து ஒருமையில பேசினார். அப்ப நான் அவர்கிட்ட நான் திரும்பி ஒருமையில பேசல. அப்ப கூட இது நியாயமா? உங்களுக்கு எங்க வலிக்குது? அதிமுக ஆட்சியில் இந்த தவறு நடந்திருக்கு, உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்க ஏன் சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஏன் நீங்க என்ன பேசக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க? ஏன் ஆகுனா வேல்முருகன் எழுந்து கேட்கறீங்க அப்படின்னு இங்கேயா நீங்க வந்த பேரத்தில் நோக்கி ஏன் வந்த அப்படின்னு கேட்டாரு. முதலமைச்சர் நான் இருக்கையிலிருந்து வந்து கேட்டது தப்பு, அது அநாகரிகமான செயல், அதிக பிரசிங்கம் தரணும்னு சொல்றாரு. அது எனக்கு வலியை தந்தது, மன வேதனையை தந்திருக்கிறது. அந்த இனத்தின் வழித்தோன்றலாக அந்த இனத்தை காக்கிற அரசு திமுக சொல்லக்கூடிய அரசு, அதனுடைய அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அரசு நகலை காட்டி நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது ஏன் இவரு கோபம் வருது? உட்காரியா அப்படின்றார். பேரவைத் தலைவில் இருக்கிற உட்கார்ந்து இருந்த கவர்னரை எழுத்து முழக்கமிட்டது யாரு? பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, சேகர் பாபு சொல்லுங்க, மூத்த அமைச்சர்கள் சொல்லுங்க. வேல்முருகன் தானே அந்த ஒத்தாளு, வேல்முருகன் ஒத்த சீட்டு வேல்முருகன் தானே போய் போட்டா அன்னைக்கு உரிமை மீறலாம் உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு வேல்முருகன் இருக்கையிலிருந்து பேரவைத் தலைவர் சீட்டுக்கு முன்னாடி வந்தா அப்படின்னு அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மரபை காப்பாத்த சேகர் பாபு துடிச்சாரு, அதனால என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு அப்படின்னு நான் ஏத்துக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த 20% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அஜ்மல் கான் இந்த நீதியரசர், இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் மூலமா அந்த உத்தரவை பெற்றுக் கொடுத்து, அது வரையிலும் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியில் சில காலம் சரி கலைஞருக்கு பிறகு அந்த உத்தரவை தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தல. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான 950க்கு மேற்பட்ட அந்த உதவி பதவியில கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட பதவி, 190 பதவி தமிழ் வழியில் படிச்சவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை கடந்த கால அதிமுக அரசு தராம நான் உத்தரவு போட்ட பிறகு இவருக்கு ஒருவருக்கு மட்டும், ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ட்ரெயினிக்கு நாங்க அழைச்சிட்டோம், அதனால இது எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்ணி திரும்பவும் நாங்க செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி 190 தமிழ்நாட்டை சேர்ந்த தாய் வழி தமிழில படிச்சு என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய டைரக்ட் எஸ்ஐ பிற்காலத்தில் எஸ்பி வரைக்கும் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு தெரியும். அந்த பதவியை பறிச்ச அநியாய அக்கிரமத்தை செஞ்ச ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்றேன். இதுக்கு சேகர் பாபு ஏன் வலிக்கணும்? சேகர் பாபு சட்டப்பேரவை தலைவர் அறைக்குள்ளையும் சரி உள்ளியும் சரி அதிமுக அமைச்சர்களோட மிக நெருக்கமா மிக அந்யோன்யமா இருக்கிறார். அதிமுக அரசுல செஞ்ச தவறை நான் சுட்டி காட்டுறதுல இவருக்கு ஏன் வலிக்குது? இவர் எழுந்து அப்பதான் சொல்றாரு முந்திரி கோட்டை மாதிரி நீ பேசுற அப்படிங்கிறது வாக்குவாதம் நீளுது. நான் எனக்கு மைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே உதயகுமார் எழுந்து சொல்றாரு வேல்முருகன் பேச்சை அவை குறிப்பில் நீக்கணும்ன்றார். எங்க ஆட்சியில இப்படி எடுக்கலன்னு சொல்றாரு, இது தவறு, எங்க ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துறாரு, நீக்கணும்ன்றாங்க. பின்னாடி இருந்த எல்லா எம்எல்ஏக்களும் என்ன பேச விடாம ஏஞ்சி கூச்சல் குழப்பம் போடுறாங்க. இது நியாயம் இல்ல. ஆளுங்கட்சி மந்திரி எதிர்த்து என்ன பேசுறாரு, ஒட்டுமொத்த எதிர்கட்சி எழுந்து கூச்சல் போற. நான் இந்த உட்கார்ந்து அவையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஒட்டுமொத்த 7 கோடி மக்களுக்கும் சாதி மதங்களை கடந்து கட்சிகளை கடந்து மொழி வழி சிறுபான்மையின இந்த நிலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு சேர்த்துதான் நான் இந்த உரிமையை கேட்கிறேன். என்னால என்ன பேச விடணும் அப்படின்ட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் கெஞ்சறேன், கதறேன். ஸ்பீக்கர் எனக்கு அனுமதியே தரல. அப்புறம் மரபு பிரகாரம் நான் எழுந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி போய் என்னுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது அவருடைய பெயரை சொல்லி எந்த ஒரு உறுப்பினர் பேசினாலும் உடனே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி அதற்கு விளக்கம் சொல்வதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு பேரவைத் தலைவர்கிட்ட போய் கேட்கிறேன். அப்போ அவர் என்னை பார்த்து ஒருமையில பேசினார். அப்ப நான் அவர்கிட்ட நான் திரும்பி ஒருமையில பேசல. அப்ப கூட இது நியாயமா? உங்களுக்கு எங்க வலிக்குது? அதிமுக ஆட்சியில் இந்த தவறு நடந்திருக்கு, உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்க ஏன் சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஏன் நீங்க என்ன பேசக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க? ஏன் ஆகுனா வேல்முருகன் எழுந்து கேட்கறீங்க அப்படின்னு இங்கேயா நீங்க வந்த பேரவைத் நோக்கி ஏன் வந்த அப்படின்னு கேட்டாரு. அது என்னுடைய உரிமை. நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லா எம்பிகளும் போய் சூழ்ந்துகிட்டு
தகராறு பண்ணி தான் நேரத்தை வாங்கி அப்புறம் அவங்க இருக்கையில போய் அப்போ கூட பேரத்தில் என்ன சொல்லுவார், ஹானரபிள் மெம்பர் ப்ளீஸ் டேக் ஓவர் சீட், ஆங்கிலத்தில் பதிவு இருக்கு, நீங்க பாருங்க. இன்னைக்கு கூட பார்த்தா தெரியும், யாராச்சும் ஒருத்தவங்க முன்னாடி வந்து கேட்டாங்கன்னாக்கா அவர் ரொம்ப எழுந்து அம்பளா ரெக்வஸ்டா சொல்லுவாங்க. அந்த மாண்புலாம் இங்க கிடையாது. இங்க பேரவைத் தலைவர் எப்படி இங்க பேசுறாரு பாத்தீங்கன்னா, தலைமை ஆசிரியர் மாரி தான் பேசுவார், மாணவர்கள் மாரி தான் நடத்துறாரு. அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். அதனால முதலமைச்சர் வந்து நான் இருக்கையிலிருந்து வந்து கேட்டது தப்பு, அது அநாகரிகமான செயல், அதிக பிரசங்கித்தனம் சொல்றாரு. அது எனக்கு வலியை தந்தது, மன வேதனையை தந்திருக்கிறது. நீங்க அதுக்கு வந்து இப்ப என்கிட்ட பல சான்றுகள் இருக்கு. இப்ப இந்த எஸ்சி டைரக்ட் எஸ்சில நான் இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கினா, அதே மாதிரி தமிழ் வழியில படிச்ச உங்களுக்கு தெரியும், எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தார். இங்க என்னன்னா, இந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள் செய்யற அநியாய அக்கிரம ராப்பகல் கொள்ளைக்கு 2 அரசுல இருக்கிற ஒரு சில பேர், ஒரு சில அதிகாரிகள் பல பல லாபங்கள் அடைகிறாங்க. அப்ப அந்த லாபங்களை தடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அதுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்ககிட்ட இங்க சொல்றேன். ஏன்னா பல பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து என்ன பேட்டி கேட்டாங்க, நான் கொடுக்கல. இது கான்ட்ரவர்சியா நீட்டிக்கிட்டு போக விரும்பாததுக்கு நான் கொடுக்கல. இப்ப நீங்க இங்க கேட்கறீங்க அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். அந்த செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பெரிய நிறுவனங்களையும் நான் எதிர்க்கிறேன். சட்டத்துக்கு புறமா மக்கள் எதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அதை நான் எதிர்க்கிறேன். உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலையம் நான் எதிர்க்கிறேன், அங்க அம்பானி துறைமுகத்தை நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி உலகம் முழுவதும் அனல் மின் நிலையங்களை மூடிக்கிட்டு வராங்க, நீங்க ஏன் திறக்கிறீங்க அப்படின்னு நான் எதிர்க்கிறேன். என்னுடைய என்எல்சியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தாதீங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு நான் எதிர்த்து பேசுறேன். அதே மாதிரி கடந்த காலங்களில் தொழிற்சாலை பர்பஸ், தொழிற்சாலைக்கு என்று நிலங்களை கையகப்படுத்தி அப்பாவி மக்களோட வீட்டுக்கு ஒரு வேலை தரன்னு வாங்கிட்டு இன்னைக்கு அதையெல்லாம் ரியல் எஸ்டேட் வணிகமா மாத்துறாங்க. அதை நான் எதிர்க்கிறேன். அப்படி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் டேனெக்ஸ் ஒரு நிறுவனம், அதுவும் 1929 கெசட்ல கிளியரா இருக்கு, பஞ்சமி நிலன்னு. அதை இன்னைக்கு வந்து ஒரு 150 ஏக்கர் அதை பிளாட் போட்டு விற்கிறாங்க. ஒரு ஏக்கர் 10 கோடி போகுது, அவன் வாங்கினது வெறும் 10,000க்கு. அதை நான் தடுக்கிறேன். அது கடந்த கால ஆட்சியாளர்கள்ட்டையும் நான் அதை எதிர்த்து தடுத்து 2001 இன்னி வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஆட்சியிலே ரியல் எஸ்டேட் போட வந்தாங்க, நான் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு பாருங்க, இந்த எனக்கு முதலமைச்சருக்கு பிரச்சனை வந்த உடனே அந்த வேல்முருகன் வந்து இதை எதிர்த்து சட்டமன்ற கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, இதை எதிர்த்து பேசியிருக்காரு, இதை தடை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரியல் எஸ்டேட்டை கன்வெர்ட் பண்ணி விற்க மறுத்த ஒரு எஸ்ஆர் நேற்று இரவு ஈரோடு அவர் மாதிரி செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நிலத்தை 1500 கோடிக்கு விற்கிற தனியார் நிறுவனத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஐஜிக்கு நேர்முக உதவியாளர் இருக்கிற ஒருத்தவங்க பகிரங்கமா உதவி செய்யறாங்க. அதுல இன்னொன்னு என் மேல அவப்பெயரை சொல்றாங்க. 21 வேல்முருகன் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவருடைய சுயநலத்துக்காக. என்ன சுயநலத்துக்காக? நான் யார் எடுக்கணும்ன்றேன். அந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கான கைப்பற்றப்பட்ட இடத்தை ரியல் எஸ்டேட் வணிகமா மாத்தாதீங்க, அரசே அதை கையகப்படுத்தி இப்ப முதலமைச்சர் அறிவித்த கலைக்கல்லூரியை உருவாக்குங்க, பலாப்பழ வாரியத்தை அங்க கொண்டு வாங்க, அதே மாதிரி இப்ப முந்திரி வாரியம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கான அலுவலகத்தை அந்த இடத்துல கட்டுங்க. ஏன்னா நம்ம அரசாங்கம் தான் கையகப்படுத்தி கொடுத்துருக்க, மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் தொழிற்சாலை தொடர்ந்து கொடுத்துருக்காரு. அவன் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பூமான உடனே கம்பெனியை மூடிட்டு இந்த தொழிலாளருக்கு நிவாரணம் தராம விற்கிறான். அது பஞ்சமி நிலம்னு ரெக்கார்ட்ல இருக்கு. அது பஞ்சமி நிலம் மீட்கிற ஒரு போராட்டத்தை நான் 2001 நடத்திட்டு வரேன். இன்னைக்கு பல கட்சி அதை கையில் எடுக்கிறாங்க, நான் எடுத்த தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்ப அதை விற்பனை செஞ்சு துடிச்சு அதுல கமிஷன் பார்க்கிற அதிகார வர்க்கம் எனக்கு எதிராக இருக்கு. கார்பரேட் நிறுவனத்துக்கு கமிஷன் வாங்குற அதிகார வர்க்கம் எனக்கு எதிராக இருக்கு. இதுல முன்னாட்சி இந்த ஆட்சி எல்லாம் கிடையாது, எல்லா ஆட்சியும் ஒரே மாதிரியா நடந்துக்கிறாங்க. அதுல இந்த தமிழ் குறித்து வந்ததுனாக்க நான் என் செல்லு இருக்கு உங்ககிட்ட காட்டுறேன். தெலுங்கானாவில் 25/2/2025 வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு என்னன்னா, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இயங்குற சிபிஎஸ்இ, ஐபி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் கட்டாயம் தெலுங்கை படிக்கணும் அப்படின்னு. நான் கட்டாயம் தெலுங்கு படிக்கணும்னு தெலுங்கானா அரசு உத்தரவு போட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர், பேரவைத் தலைவர், நீங்களும் அது போன்ற ஒரு உத்தரவு போடுங்க. அவையில் எழுந்து அந்த நகலை நான் காட்டுறேன் செல்லுல. இதுக்கு சேகர் பாபுக்கு ஏன் வலிக்குது? ஒரு கேள்வியாதான். பக்கத்து மாநில அரசு ஒரு அரசாணை போட்டிருக்கு. ஏன் தாய்மொழி தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் முன்னோடியான மொழி. மொழி போருக்காக திமுக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்த ஒரு இயக்கம். 1938, 1928, 1965 நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தங்கள் தேக்குமர உடல்களை தீயாக்கி மொழி போருக்காக தியாகம் செய்த ஒரு இனம் தமிழ் இனம். அந்த இனத்தின் வழித்தோன்றலாக அந்த இனத்தை காக்கிற அரசு திமுக சொல்லக்கூடிய அரசு, அதனுடைய அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அரசு நகலை காட்டி நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது ஏன் இவருக்கு கோபம் வருது? உக்காரியா அப்படின்ற என்ன சொல்லாமா? அப்படி ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு முன்வரிசை தலைவர், அவரை விட சட்டமன்றத்தில் சீனியர், நான் பேரவைத் தலைவரை விட சீனியர். அவர் 2006 எம்எல்ஏ ஆகிறாரு, நான் 2001 எம்எல்ஏ இருக்கிறேன். எனக்கு சட்டமன்ற மரபுகள் தெரியாதா? எனக்கு சட்டமன்ற விதிகள் தெரியாதா?
பேரவைத் தலைவருக்கு நான் கேட்கிறேன், இப்ப திரும்ப பேரவைத் தலைவர் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் சேகர் பாபு கேட்கிறேன், கவர்னர் வரார், காவேரி மேலாண்மை வாரிய பிரச்சனை உள்பட எங்களுடைய தமிழ்நாடு என்ற பெயரை தூக்கிட்டு தமிழகம் வச்சதுல பல பிரச்சனைகள் அவரை எதிர்த்து முதல் ஆளா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒற்றை ஆளா பேரவைத் தலைவர் அலுவலகத்துக்கு அவருடைய இருக்கைக்கு முன்னாடி போய் பேரவைத் தலைவர் இருக்கிற உட்கார்ந்து இருந்த கவர்னரை எதிர்த்து முழக்கமிட்டது யாரு? பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, சேகர் பாபு சொல்லுங்க, மூத்த அமைச்சர்கள் சொல்லுங்க. வேல்முருகன் தானே அந்த ஒத்தாளு, வேல்முருகன் ஒத்த சீட்டு வேல்முருகன் தானே போய் பேட்டா அன்னைக்கு உரிமை மீறலாம் உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு வேல்முருகன் இருக்கையில இருந்து பேரவைத் தலைவர் சீட்டுக்கு முன்னாடி வந்தா அப்படின்னு அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மரபை காப்பாத்த சேகர் பாபு துடிச்சாரு, அதனால என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு அப்படின்னு நான் ஏத்துக்கலாம். அன்னைக்கு கை தட்டினீங்க, ரசிச்சீங்க. இது என்னங்க, நீங்க தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டினா உங்களுக்கு ஆத்திரம் வருது, கவர்னர் தவறு செஞ்சு அதை சுட்டி காட்டினா வரவேற்கிறீங்க. வேல்முருகன் அப்படி கிடையாது. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் நக்கீரன் பிரகாஷ் ஒருத்தர் சொல்றாரு, சென்னையில ரயில் எஸ்டேட் வணிகத்தில் வேல்முருகன் கொடிகட்டி பறக்கிறார் என்றாரு. SSR என்ற ஒரு முன்னாள் அமைச்சருடைய வீட்டை வேல்முருகன் தான் வாங்கியிருக்காரு. நான் இன்றைக்கு இந்த மேடையில் விட்டு சவால் விட்டு சொல்லுகிறேன், அப்படி அரைகுறை வேக்காட்டோடு பேசுகின்ற நக்கீரன் என்ற ஒரு நல்ல சிறப்பான ஒரு பத்திரிகையில் பணி செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு பேசுகிற அரைவேக்காட்டு அந்த பத்திரிகையாளர்கள் எச்சரிக்கை விடுகிறேன். வேல்முருகன் பெயரில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரே ஒரு சென்ட், ஒரே ஒரு ஏக்கர், ஒரே ஒரு வீடு சொத்து பத்து இருக்குன்னு அவர் நிரூபிக்கிட்டோம். நிரூபிச்சுட்டாருன்னா அவர் என்ன சொல்ல நான் கேட்கிறேன், அது பொய்ன்னு அவர் நாளைக்கு பத்திரிகை துறையிலிருந்து வெளியே போறாரா? பேமெண்ட் வாங்கிட்டு யூடியூப்ல போய் பேசுறதை அவர் நிறுத்துவாரா? அந்த 7.5% இடஒதுக்கீட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான் கொடுத்தாங்க. வேல்முருகன் ஆகிய நான் தான் அதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த ஆனந்த வெங்கடேஷ் என்ற வழக்கறிஞர் நீதியரசர்கிட்ட தனியார் மெடிக்கல் காலேஜில் 7.5% என் பிள்ளை செல்வங்கள் இலவசமாக படிப்பதற்கான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று இன்றைக்கு ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் MBBS படிக்கிறான். அதுல கோடிக்கணக்கான ரூபாயை அப்படியே ரைட் ராயல் அக்கௌண்ட்ல வாங்கின மெடிக்கல் காலேஜ் முதலாளிக்கு பாதிப்பு ஏற்படுது. அவன் இருக்கிற அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்குறான். இவங்க என்ன கடிந்து என்ன சொல்றாங்க, கடிச்சு பிறண்டு என்ன சொல்றாங்க, பிறல்றாங்க. இதான் உண்மை. இந்த மாதிரி என்னால அடுக்கடுக்கா சொல்ல முடியும். கால நேரம் வரும்போது சொல்ல தயாரா இருக்கிறேன்.